ஆங்கிலம் கத்துக்கும் போது நம்மில் பலருக்கும் டென்சஸ்னாலே ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? அது ஒரு பெரிய பூதம் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க அதை எப்படி ஈஸியா கத்துக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த குழப்பம் இருந்தா நீங்க தனியா இல்ல, நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இத புரிஞ்சுக்க ரொம்பவே ஒரு சிம்பிளான வழி இருக்கு. நாம அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, டென்சஸை ஏதோ கிராமர் ரூல்ஸ் மாதிரி பார்க்காம ஒரு சூப்பரான டைம் மிஷின் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நேற்று, இன்று, நாளைன்னு நம்ம பேச்சை எந்த நேரத்துக்கு வேணும்னாலும் கூட்டிட்டு போக இந்த டைம் மிஷின் தான் நமக்கு உதவுது. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தோட 4 முக்கியமான வகைகளை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த பயணத்துக்கு நீங்க ரெடியா? ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்துற ஒரு டென்ஸ். அதாவது நாம தினமும் செய்யற விஷயங்களை பத்தி பேச இது ரொம்ப அவசியம். சிம்பிள் பிரசன்ட்னா அது இப்போ நடக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க. நேத்து நடந்த, இன்னைக்கு நடக்கிற, நாளைக்கும் நடக்க போற, அதாவது எப்பவுமே மாறாத உண்மைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் இதுதான். இதோட விதி ரொம்பவே சிம்பிள். ஒரு ஆள், அதாவது சப்ஜெக்ட், அவங்க செய்யற ஒரு செயல், அதாவது வெர்ப். உதாரணத்துக்கு ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுவேன். இது என்னோட ஒரு தினசரி பழக்கத்தை குறிக்குது. இந்த டென்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஹி, ஷி, இட். அதாவது அவன், அவள், அது பத்தி பேசும்போது அந்த வினைச்சொல் கூட ஒரு எஸ் சேர்க்கணும். இதை மட்டும் மறக்காதீங்க. சரி, வாங்க நம்ம அடுத்த கருவிக்கு போகலாம். நம்ம கண்ணு முன்னாடியே நேரலையா நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை விவரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல கண்டினியூவஸ் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுது இல்லையா, தொடர்ச்சியா நடக்குதுன்னு. அதாவது ஒரு செயல் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா அது இன்னும் முடியல, போய்கிட்டே இருக்கு. இந்த விதியை பாருங்க. ஒரு வினைச்சொல்லோட கடைசியில ஐஎன்ஜி வர்றதா அந்த செயல் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கான ஒரு பெரிய க்ளூ. இங்க சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க. ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா நான் இப்போ இந்த நிமிஷம் விளையாடிட்டு இருக்கேன். ஷீ இஸ் ஸ்டடியிங், அவ இப்போ படிச்சிட்டு இருக்கா. தே ஆர் வாட்சிங் டிவி, அவங்க இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது கொஞ்சம் சுவாரஸ்யமான டென்ஸ். ஒரு செயல் 100% முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த செயலுக்கும் நிகழ்காலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது ஒரு செயல் முடிஞ்சிருந்தாலும் அதோட தாக்கம் இப்பவும் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டு சாவியை தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாவி தொலைஞ்சது முடிஞ்சு போன விஷயம், ஆனா அதனால இப்போ உங்களால கதவை திறக்க முடியல இல்லையா? அந்த மாதிரி தான். இதோட விதி இதுதான். இதுலயும் ஹீ, ஷீ மற்றும் இட்டுக்கு ஹேஸ் பயன்படுத்தணும், மத்த எல்லாத்துக்கும் ஹேவ் தான். இந்த உதாரணங்களை பாருங்க. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்வொர்க். ஹோம்வொர்க் முடிஞ்சிருச்சு, அதனால நான் இப்போ ஃப்ரீ. ஹீ ஹாஸ் சீன் தட் மூவி. அவன் அந்த படத்தை பார்த்திருக்கான், அதனால அவனுக்கு கதை தெரியும். ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீஸ். நான் சாவியை தொலைச்சிட்டேன், அதனால இப்போ உள்ள போக முடியாது. செயல் முடிஞ்சாலும் அதோட தாக்கம் இப்போ இருக்கு. புரியுது இல்லையா? கடைசியா நாம இப்ப கத்துக்கிட்ட 2 காலங்களோட ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷனை பார்க்க போறோம். ஒரு செயல் எப்பதோ ஆரம்பிச்சு எந்த பிரேக்கும் இல்லாம இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு செயல் எவ்வளவு நேரமா நடந்துகிட்டே இருக்குன்னு அழுத்தமா சொல்றதுக்கு இந்த டென்ஸ் ரொம்ப சரியா இருக்கும். இந்த விதியை பாருங்களேன். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்து ஹாவ் அல்லது ஹேஸையும் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்து ஐஎன்ஜியும் எடுத்து நடுவுல பீனை கூட சேர்த்து ஒரு புது கலவையா உருவாகிருக்கு. உதாரணமா, ஐ ஹாவ் பின் வெயிட்டிங் சின்ஸ் 9 AM. நான் காலையில 9 மணிலிருந்து காத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் வெயிட் பண்றேன். ஷி ஹாஸ் பின் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. அவ 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு செயல் எவ்வளோ நேரமா நடக்குதுன்னு சொல்ல இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, நாம 4 வகைகளையும் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான கட்டம் என்னன்னா, இந்த 4ஐயும் ஒன்னா கொண்டு வந்து அதுகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நாம பக்கத்துல வச்சு பார்க்கணும். இந்த ஸ்லைட்ல ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இது உங்களோட தனிப்பட்ட சீட் ஷீட் மாதிரி. இங்க பாருங்க, ஒரே செயல் தான் கிரிக்கெட் விளையாடுறது, ஆனா ஒவ்வொரு டென்ஸ்ல சொல்லும் போதும் அதோட அர்த்தம் எப்படியெல்லாம் மாறுதுன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம். நிஜமாவே இந்த ஒரு அட்டவணை தான் உங்க திறவுகோல். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்போ பேசினாலும் எழுதினாலும் சரியான டென்ஸை செலக்ட் பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க கத்துக்கிட்டத உடனே பயன்படுத்தி பாருங்க. இந்த வாக்கியத்தை எப்படி சரியா முடிக்கலான்னு யோசிங்க. ஐ ரைட் a letter now. உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.